வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து ஃபர்கெட் பின் கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எம்பின் வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்கெட் பின் கொடுத்துக்குங்க. இந்த மெத்தட் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் ரெஜிஸ்டர் எகைன் சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஐபிபியில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரு. ஸோ இதை ஷோ பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. பேங்க்கில் எந்த மாதிரி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நியூ எம்பின் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து நியூ எம்பினை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்பின் வந்து 4 டிஜிட்டில் இருக்கணும். இந்த எம்பினை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஐபிபி அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த எம்பினை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த எம்பினுக்கான வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம், அதாவது 180 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி. ஸோ 180 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூ எம்பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நியூ எம்பின் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் செட் எம்பின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல என்ன செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுனீங்களோ அதே ஆன்சர் இந்த இடத்துலையும் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து குயிக் அண்ட் ப்ராசஸாக முடியும். ஸோ இல்லைன்னா நீங்கள் எகைன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக கரெக்டாக என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பின் நான் வந்து இந்த பின்னை வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேனாமா. ஸோ அதனால் இந்த எம்பின் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நியூவாக தான் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எம்பின் வந்து செட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கிற எம்பினை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகாது. நியூவாக தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த எகைன் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி புதுசாக ஒரு எம்பின் வந்து செட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த ஸ்டெப்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுக்கு வந்து எம்பின் வந்து செட் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக. நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து என்டர் பண்ணிவிட்டேன். ரெஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். எம்பின் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கொடுத்த எம்பின் வந்து கொடுக்காதீங்க, எடுக்காது. ஸோ அதனால் நியூ எம்பின் வந்து கொடுத்துக்கோங்க. எம்பினை வந்து நான் கொடுத்துட்டேன். செட் எம்பின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஸ்கிப் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நான் ஸ்கிப் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுனால எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நியூ எம்பின் வந்து செட் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட் ஈஸியஸ்ட் மெத்தட். மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. இது வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பாதியில் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.